ஆபத்தான பயணம். மின்னல் வேகத்தில் பைபாஸில் பறந்து வருகிறார்கள். பாதுகாவலர்கள் கார் ஓரமாக கைப்பிடி பிடித்து கொண்டு மின்னல் வேகத்தில் பைபாஸில் பறந்து வருகிறார்கள். காற்று மின்னல் வேகத்தில் அடிக்கின்றன. இந்த காற்று அவர்களுடைய முகத்தில் அடித்து அவர்கள் சிலிப்பாவதற்கு வாய்ப்பு இருப்போமோ என்று சமூக ஆர்வலர்கள் பொதுமக்களும் கேள்வி எழுப்புகின்றனர். காரு ஒன்றோடு ஒன்று முந்திக்கொள்ளும் காட்சியும் நாம் பார்க்கிறோம். காற்று மின்னல் வேகத்தில் வரும்போது அந்த காற்று அடித்து அந்த காற்று அந்த கையை பிடித்திருக்கும் போது அந்த கைப்பிடி ஓரமாக அந்த காற்று போய் கொஞ்சம் தண்ணீர் கசிவு ஏற்பட்டு சிலிப்பாவதற்கு வாய்ப்பு இருக்கின்றன. அதாவது முதல்வர் அவர்கள் சிட்டிக்குள்ளே கிராமத்துக்குள்ளே செல்லும் பொழுது மக்கள் வரக்கூடாது என்பதற்காக பாதுகாவலர்கள் காரு ஓரமாக தொங்கிக் கொண்டு வரலாம். பைபாஸில் என்ஐசியில் இது போன்ற தொங்கிக் கொண்டு வருவதற்கு அவசியம் இல்லை என்று சமூக ஆர்வலர்கள் கூறிக்கொண்டு வருகிறார்கள். ஆகவே இந்த பைபாஸ் என்ஐசியில் மின்னல் வேகத்தில் பறந்து வரும் சிஎம் விஜய் அவர்கள் பாதுகாவலராக இருக்கும் நபர்கள் தொங்கிக் கொண்டு அந்த காற்றை பொறுத்து கொள்ளாமல் கண்களை திறந்து கொண்டு அந்த மின்னல் வேகத்தில் வருகிறார்கள். காற்று சமாளிக்க முடியவில்லை என்பது நம்ம கண்களாக காட்சி பார்த்து கொண்டிருக்கிறோம் நேரடியாக. ஆகவே வரக்கூடிய சூழ்நிலையில் இது போன்ற தொங்கிக் கொண்டு ஆபத்தான பயணத்தை மேற்கொள்ளக்கூடாது. அரசே சொல்கிறது யாரும் பஸ்ஸு படிக்கட்டில் நிற்கக்கூடாது என்று. ஆனால் காரு படிக்கட்டில் நின்று கொண்டு இது போல பயணிப்பது மிகவும் ஆபத்து. நாள் ஏதோ ஒரு தவறி ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தால் இவர் குடும்பத்துக்கு யார் பார்ப்பார்கள் என்று சமூக ஆர்வலர்கள் பல்வேறு கேள்விகள் எழுப்புகின்றனர்.